வணக்கம். என்னோட பேரு மூவே நிலாபாரதி. 2024ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி நடத்தின இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அளவில் முதலிடம் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கு எனக்கு உறுதுணையா இருந்த என்னோட அம்மா, அப்பா, என்னோட அக்கா, என்னோட ட்வின் சிஸ்டர், அப்புறம் பாட்டி, எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த டைம்ல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். 2021ல என்னோட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனை நான் ஏசிஎன்ஆர்ஐ கிள்ளிக்குளம் கேம்பஸ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணேன். இது என்னோட 3வது முயற்சி. முதல் 2 முயற்சியில என்னால கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஈவன் தோ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே என்னால ஃபைனல் லிஸ்ட்ல என் நேம் வரல. ஸோ இந்த டைம் தேர்ட் அட்டெம்ப்ட்ல ஃபாரஸ்ட் சர்வீசஸ் ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனா எடுத்ததுனால எனக்கு இது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டா என்னால ஐஎஃப்எஸ்ல நல்ல ரேங்க் செக்யூர் பண்ண முடிஞ்சது நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த தருணத்துல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேரு கவின்மொழி. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024ல ஆல் இண்டியா ரேங்க் 546 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் 2020ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் 2024ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது எனக்கு. இதுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுல என்னால் பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல. ஒரே காரணம் நானும் நிலாவும் இந்த எக்ஸாம் ஒன்னா தான் எழுதணும், ஒன்னா தான் இன்டர்வியூவும் போகணும். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு ரேங்க்ல வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அவ பேர் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னும் போது ஒரு சைடு ஹாப்பியா இருந்துச்சு, இன்னொரு சைடு என்னடா ஆல்ரெடி நான் குரூப் 2ல சர்வீஸ்ல இருக்கேன் இப்போ. ஸோ இந்த ரேங்க் எனக்கு கிடைச்சிருக்கு, என் தங்கச்சிக்காவது கிடைச்சிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு. இது நிறைய பேர் என்கிட்டே வேற சொல்லுவாங்க, பப்ளிக் நீங்க தான் ஆல்ரெடி ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்க தங்கச்சி கிடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு என்கிட்டே ஒப்பீனியனெல்லாம் கேட்பாங்க. இது ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸா தான் இருந்துச்சு எனக்கு ரிசல்ட் வந்தப்போ. அண்ட் தென் 2 டேஸ் அந்த ரிசல்ட் 2 டேஸ்ல நிலாக்கு ஃபாரஸ்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. பட் அவ எப்படி ஃபேஸ் பண்ணுவா, எப்படி எழுதுவா, எப்படி பேசுவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஷி டிட் வெல். இந்த ரிசல்ட் வந்தப்போ அந்த பிடிஎஃப்ல நேம் சர்ச் பண்ணும்போதே ஏதோ அந்த எறும்புலாம் ஓடுற மாதிரி எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஸோ நிலா NILAன்னு டைப் பண்றதுக்குள்ளேயே ஒரு பெரிய இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த பிடிஎஃப்ல இட் வில் டேக் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது எடுத்து ரிசல்ட் வரதுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு அந்த ஒரு 10 செகண்ட்ஸே. ஹோப்ஃபுல்லி அவ கிளியர் பண்ணது இப்பதான் எனக்கும் ரிசல்ட் எனக்கும் ஒரு ரேங்க் வந்த ஃபீலிங் இருக்கு. இந்த எக்ஸாம் நாங்க ஒரு கலெக்டர் ஆகணும், அதுவும் தமிழ்நாடு கேடர்ல ஒரு ஐஏஎஸ்ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா நானும் நிலாவும் அண்ட் எங்களோட இன்னொரு சிஸ்டர் அன்பும் நெக்ஸ்ட் ஒரு அட்டம் ட்ரை பண்ணுவோம் ஐஏஎஸ் ஆகுறதுக்கு. தேங்க்யூ. நான் அக்கா. இது ஒரு பெரிய ஜேர்னி தான் சொல்வேன். 4 இயர்ஸ் இப்ப ஏதோ தெரியாத டைம் மாதிரி இருக்கு. பட் இந்த 4 இயர்ஸ் கோ த்ரூ பண்ணது ஒரு பெரிய இமோஷன்ஸா இருக்கும். ஈவன் பிசிக்கலி மென்டலி ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. இந்த அட்டெம்ப்ட் எழுந்த போதுமே எனக்கு ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஒர்க் சைட்ல இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும். இந்த இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ்க்கெல்லாம் இந்த ஆல் இண்டியா ரேங்க் 546ன்றது தான் ஒரு பெரிய சொல்யூஷன் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு. இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா 3 பேர் இருக்கோம், ஒரு குரூப் ஸ்டடி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மென்டல் சப்போர்ட் இருக்கு. வீட்டுல 3 பேரும் படிக்கிறோன்றது ஓகே, 4 நாளும் என் தங்கச்சி கிளியர் ஆகட்டும், அவளுக்கும் அட்லீஸ்ட் அக்கா முன்னாடி போட்டோம், கவினுக்கு வரட்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துலயுமே எங்களை கீழே விடாம நீங்க பாத்துக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸ் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் இது பாசிபிள் ஆச்சு. ரொம்ப நார்மலா தான் இருக்கும். இப்போ ஒரு காலேஜ் கோயிங் கிட்ஸ் இருக்க வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான். 24/7லாம் புக்கு கண்டிப்பா இருக்காது. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்ல தான் இருப்போம். ஒன்று நான் படிக்கும்போது தங்கச்சிங்க ஏதாவது படம் பார்ப்பாங்க, இல்லை அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது நான் எங்கேயாவது ட்ரிப்பு போவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ படிக்கிறதுன்றது எவ்வளோ ஹார்ஸ், எவ்வளோ டேஸ் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக கணக்கு கிடையாது. எவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதை நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றோம்ன்றது தான் முக்கியம். அது பண்ணாலே கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் செக்யூர் பண்ணிடலாம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.